எங்கன்னா வெளியில் கிளம்பி போயிட்டோம்னா, இப்போ ஒரு ஆணும் போகிறாங்க, ஒரு பெண்ணும் போகிறாங்க, அவங்களுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் நாங்கள் போனால் வந்து பயந்து பயந்து போக வேண்டியதாக இருக்குது. எந்த டைமும் யாரும் எதனா சொல்லிடுவாங்களோ, எங்களை பார்த்து சிரிச்சாலே அது எங்கள் மனசை வந்து ரொம்ப பாதிக்கிற விஷயம் தான். தாய் தகப்பனை ஒதுக்கி வச்சிடறாங்க. நாங்களும் குடும்பத்தில் இருந்துக்கிட்டு எதுக்கு அவங்களுக்கு அவமானத்தை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் தாய் தகப்பன் சொந்த பந்தம் எல்லாரையும் விட்டுட்டு குடும்பத்தை விட்டு வெளியில் வந்துடுறோம். பார்த்தா கேலி பண்ணுறாங்க. சில பேர் வந்து எங்களுடைய மனசை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, எங்கள் உடம்பை பார்க்குறாங்க. நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதுல எவ்வளோ ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா? எல்லா பிரச்சனைகளும் எல்லா வழியும் நாங்கள் தாண்டி ஒரு பெண்ணாக நாங்கள் வந்து உருமாறி இருக்கிறோம். ஆனால் பார்க்குற பொதுமக்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஃபேமிலிலையும் ஏற்றுக்கிறது இல்லை, சொசைட்டிலையும் எங்களை ஏற்றுக்கிறதுனா அப்போது யார் தான் எங்களை ஏற்றுப்பாங்க? நாங்கள் வந்து எந்த இதுலையும் எங்களுக்கு அன்பு கிடைக்க மாட்டேங்குது. சரி, நீங்களாவது அன்பு கொடுப்பீங்க, பாசமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தானே நாங்கள் இந்த சொசைட்டி நம்பி வந்திருக்கிறோம். நீங்களும் எங்களை வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணாக்க நாங்கள் எங்கே போவோம்? எங்களை ஏற்றுக்காட்டியும் பரவாயில்ல, ஒதுக்காதீங்க. காரணம்னாக்கா, நாங்களும் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கல, கடவுளோட படைப்புல வாழ்ந்துட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையில அது இஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா மக்கள் யாருமே எங்களை ஏத்துக்காத ஒரு நிலைமையில இருந்து அது வந்து எங்கேயும் போகும்போதோ இல்ல பொது இடங்களை எங்களை பார்க்கும் போதோ தயவு செய்து கேலி செய்யாம இருந்தாலே அதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வீட்டுல இருந்து வெளியாகும் போது யாருக்கிட்டாவது சண்டை போட்டுருவோமா இல்ல பெரிய பிரச்சனையா வந்துருமானா அதே ஒரு எண்ணமாவே ஒவ்வொரு நாளும் ஒரு சராசரி மனுஷன் பிறக்கும் போது அவன் ஜனனம் மரணம் அது ஒரு தடவை தான். ஆனா நாங்க ஒவ்வொரு நாள் செத்துட்டு இருக்கோம்.